Taste the Daily. ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவழியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது நமது மெகா தொலைக்காட்சி யூடியூப் பார்த்து நேயர்கள் கேட்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வாக பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் ஒரு நேர் கேட்டிருக்காங்க, இடுப்பு வலி இருக்கின்றது, அதே மாதிரி பாத வலியும் இருக்கின்றது. இந்த இடுப்பு வலி பாத வலி அதிலிருந்து நீங்குவதற்குரிய பயிற்சிகள் என்ன, அது வராமல் பாதுகாக்கக்கூடிய பயிற்சிகள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த நமது உடம்பில் எல்லா உறுப்புகளும் முக்கியமானது தான். அந்த உறுப்புகள் நன்றாக இயங்குவதற்கும் அது எவ்வளோ வயதானாலும் அதில் வலி ஏற்படாமல் இருப்பதற்கு நமது யோக முறைகளில் உணவு ஒன்று கொடுத்துருக்காங்க, யோகா அபியாசம்னு கொடுத்துருக்காங்க. இந்த யோகா அபியாசம் அப்படிங்கிறது மூச்சு பயிற்சி, பிராணாயாமம், யோகாசனங்கள், முத்திரைகள், தியானம் எல்லாமே. உணவு முறையும் நமக்கு சரியாக ஃபாலோ பண்ணிக்கணும். அப்போ சாத்வீகமான உணவு, பல வகைகள், கீரை வகைகள் அதை எடுத்துக்கொண்டு இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சிகளை அழகாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. குறிப்பாக இளைஞர்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் மாணவிகளுக்கும் பள்ளி பருவத்திலே இந்த பயிற்சியை கொடுத்துருங்க. வளர்ந்து வருகின்ற பொழுது அவர்களுக்கு பாதவலி, பாத எரிச்சல், இடுப்பு வலி, இடுப்பு எலும்பு தேய்மானம் இந்த மாதிரி நிலைகள் ஏற்படாது. தொடர்ந்து ஒரே இடத்துல நின்று வேலை செய்கின்றவர்களுக்கும் அதிகமான ஒரு உழைப்பு கொடுக்கின்றவர்களுக்கும் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஏற்படும். சில நபர்கள் நடந்துக்கிட்டே இருப்பாங்க, அவங்களுடைய வேலை பார்த்திங்கன்னா சூப்பர்வைஸ் பண்ணணும், உள்ளே சுற்றிக்கிட்டே வரணும். அப்போ நடந்து கொண்டே இருக்கின்றவர்களுக்கும் பாதவலி அதிகமாக ஏற்படும். அதுக்கு மீண்டும் எனர்ஜி வேணும். அந்த எனர்ஜியை கொடுக்கக்கூடியது அந்த பயிற்சி. ஸோ நாம் செய்கின்ற ஒவ்வொரு ஆசனங்களும் முத்திரைகளும் நமது உள்ளுறுப்புகளுக்கும் நல்ல பிராண ஆற்றலை கொடுக்கின்றது. 120 வயது வரை திடமாக இயங்க செய்யக்கூடிய அற்புதமான சக்தி நமக்குள்ளே இருக்கின்றது. அதான் ஆரோக்கியம் நம் கையில். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, முதலில் நாம் காண இருப்பது சுகாசனத்தில் அனுசாசன முத்திரை. இந்த முத்திரை செய்வதற்கு முன்பாக இவ்வாறு நிமிர்ந்து உட்கார்ந்துக்கணும். இது சுகாசன நிலை. கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். ஒரு 5 வினாடி. இப்போ கண்களை திறந்து கொள்ளுங்கள். கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அனுசாசன முத்திரை. ஆள்காட்டி விரல் நேராக வச்சுருக்காங்க. கட்டை விரல் வந்து இந்த மோதிர விரலை டச் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் இயக்கட்டும். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை பிராண முத்திரை. மோதிர விரல், சுண்டு விரல் அதனோட மையத்தில் பெருவிரல் வச்சுக்கோங்க. கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் இயக்கட்டும். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை சுமண முத்திரை. கை மாற்றிக்கோங்க. கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் இயக்கட்டும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. வர்ண முத்திரை. சுண்டு விரல், பெருவிரல் நுனி. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அர்த்த பத்மாசனத்தில் இந்த முத்திரை பண்ண போகிறாங்க. ஒரு கால் மட்டும் மேலே போட்டுக்கோங்க. முதல் முத்திரை அனுசாசன முத்திரை. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க.
இப்போ பிராணமுத்திரை, மோதிர விரல், சுண்டு விரல், அதனோட மேத்தில் பெருவிரல் வச்சுக்கோங்க. காலை, மதியம், மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. சுமண முத்திரை, கை மாற்றிக்கோங்க. காலை, மதியம், மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. வருண முத்திரை, சுண்டு விரல், பெருவிரல் நுனி. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே சுகாசனத்துக்கு வந்துட்டு வஜ்ராசனம் போட்டுக்கோங்க. வஜ்ராசனம் போட முடிந்தவர்கள் வஜ்ராசனத்தை மட்டுமே இந்த முத்திரை பண்ணிக்கலாம். அனுசாசன முத்திரை. காலை, மதியம், மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் லயிக்கட்டும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. பிராணமுத்திரை, மோதிர விரல், சுண்டு விரல், அதனோட மையத்தில் பெருவிரல் வச்சுக்கோங்க. காலை, மதியம், மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. சுமண முத்திரை, காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் லயிக்கட்டும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. வருண முத்திரை, சுண்டு விரல், பெருவிரல் நுனி, மற்ற 3 விரல் தரையினை வச்சுக்கோங்க. உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் லயிக்கட்டும். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படி சுகாசனத்துக்கு வந்துட்டு திரும்பி உட்காந்துக்கோங்க. ஹிப் ரைசிங் பண்ண போகிறாங்க. படுத்துக்கோங்க. 2 கால் மடிச்சுக்கோங்க. கை பக்கத்தில், கால் பக்கத்தில் வச்சுக்கோங்க. ஹிப் மட்டும் மெதுவாக ரைஸ் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். பொறுமையாக வந்துக்கோங்க. ஒரு 5 செகண்ட் நார்மல் ப்ரீத்திங். மீண்டும் ஒரு முறை மூச்சு உள்ளெடுத்துட்டே ஹிப் மட்டும் ரைஸ் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. ப்ரீத் அவுட். ரிலாக்ஸ். மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. 5 செகண்ட் நார்மல் ப்ரீத்திங். 2 கை சைடில் வச்சுக்கோங்க பக்கவாட்டில். மூச்சு உள்ளெடுத்துட்டே ஹிப் மட்டும் ரைஸ் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. ப்ரீத் அவுட். ரிலாக்ஸ். மீண்டும் ஒரு முறை மூச்சு உள்ளெடுத்துட்டே ஹிப் மட்டும் ரைஸ் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. ப்ரீத் அவுட். ரிலாக்ஸ். பொறுமையாக எழுந்து சுகாசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள். நேயர்களே, இன்றைக்கு பார்த்த பயிற்சி எளிமையான பயிற்சி. தினமும் காலை மாலை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். வயதானவர்கள், இல்லத்தில் உள்ளவங்க மதியமும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. நிச்சயமாக இடுப்பு வலி வராமல் சிறப்பாக வளமாக வாழலாம். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். Taste the Daily.